கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பாடல் பிறந்த இந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். என் இயேசு என் சங்கீதம் என் பலமுமானார். இந்த அருமையான பாடலை எழுதியவர் ஜெர்மனி நாட்டிலே பிறந்து கேரளத்திலே மிஷனரியாக பணியாற்றிய அருமையான பாஸ்டர் வால்பிரெக்ட் நாகெல் என்கின்ற அருமையான மிஷனரி ஆவார். இவர் 1867 ஜெர்மனியில் பிறந்தார். அவர் அந்த ஆலயத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவிப்புகளிலே இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக பணியாற்ற செல்லுகின்றவர்கள் யார் என்று கேட்டபோது இவர் உடனடியாக நான் இந்திய தேசம் செல்லுகிறேன் என்று சொல்லி எழுந்து அந்த அறைகூவலுக்கு செவி கொடுத்தார். இவர் தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் ஊழியம் செய்தார். மலையாள மொழியை நன்றாக கற்றுக்கொண்டு அந்த மலையாள மொழியிலே ஏராளமான பாடல்களை எழுதினார். அதில் ஒரு சிறப்பான பாடல்தான் என் இயேசு என் சங்கீதம் என் பலமுமானார். இந்த பாடலானது பல கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே மலையாளத்திலும் மற்ற மொழிகளிலும் பாடி மகிழ்கின்றனர். இந்த பாடலின் மைய கருத்து எதுவென்றால், விசுவாசியின் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவே துதி, இயேசு கிறிஸ்துவே பலம், இயேசு கிறிஸ்துவே ஆறுதல், அவரே நித்திய நம்பிக்கை என்று எல்லாவற்றையும் அறிவிக்கும் ஒரு சாட்சி பாடலாக எழுதப்பட்டது. இப்பாடலின் ஒவ்வொரு சரணமும் கிறிஸ்துவின் மீட்பு, சிலுவை இரத்தம், பாதுகாப்பு ஆகிய சுவிசேஷ உண்மைகளை மையமாக கொண்டுள்ளது. வாழ்க்கையின் சோதனைகளிலும் துன்பங்களிலும் ஆண்டவரே போதுமானவர் என்ற விசுவாச அறிக்கையாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த விசுவாச அறிக்கையை அந்த நாட்களிலே அருமையான மிஷனரி இந்த பாடலை இயற்றிய போது கேரளத்து மக்கள் அவ்வளவு உற்சாகமாக அர்ப்பணிப்பாக இந்த பாடலை பாடினார்கள். நாமும் அந்த உணர்வோடு இந்த பாடலை நாமும் பாடுவோமா? என் இயேசு என் சங்கீதம் என் பலமுமானார், என் இருதயத்தின் துக்கம் யாவும் நீக்குவார், வாழ்வின் பிரயாசங்கள் நேருக்க சங்கடம் வரும் போது நல்லாறுதல் இயேசுவே புகலிடம். என் இயேசு என் சங்கீதம் என் பலமுமானார், பொன் ஜீவ கிரீடம் எனக்கு எனக்கு தருவார், அவர் முக பிரகாசம் ஆயன்ன இனிமை, அவர் உபகாரம் என்றென்றும் நிச்சயம். என் இயேசு என் சங்கீதம் என் பலமுமானார், என் இருதயத்தின் துக்கம் யாவும் நீக்குவார், வாழ்வின் பிரயாசங்கள் நேருக்கம் சங்கடம் வரும் போது நல்லாறுதல் இயேசுவே புகலிடம். இயேசு கிறிஸ்து நம் வாழ்வின் சங்கீதம், நம் பலன, அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறார், தொடங்கிய ஊழியத்தை நம்மில் நிறைவேற்றுகிறார், கண்மணி போலவே என்னை காக்கிறார் என்ற அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆண்டவர் முற்றிலும் காக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.